அப்புறம் என்ன செய்யணும்னா புளியங்காய் விற்க போகிறோம். புளியங்காய் விற்க போகிறப்ப இன்னைக்கு உங்களுக்கு பொம்பளைய வரேன், இந்த பொழுது இப்படியே இருக்கணும், இப்படியே இருந்தால் நான் பொம்பளையா வரேன் உனக்கு, இன்னைக்கு ராவிக்கு கொஞ்சம் வெளிச்சம் கொடு, நான் ஆக்கி சாப்பிட்டுடுறேன், அப்புறம் போயிடு சூர்யா அப்படின்னுவா. இவன் என்ன செஞ்சாலும் சரி அப்படின்ட்டு நான் ஆக்கி சின்ன பிற்பாடு வந்து கதவு தட்டுறாரு சூரியன், கதவுது பிள்ளைன்ட்டு. பிள்ளை எங்க பக்கத்து வீட்டில் போய் தூங்குது, நல்லா தின்னுபிட்டு கீரைக்கறியா தின்னுபிட்டு போய் பக்கத்து வீட்டில் போய் தூங்கிட்டு போய் பக்கத்து வீட்டில் போய் படுத்து விட்றான். இவர் வந்து பிள்ளை 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 எங்கே இருக்கு பிள்ளை பிள்ளை போய் பக்கத்து வீட்டில் படுத்துக்கிட்டு அப்புறம் என்ன செஞ்சது, எடுத்து வந்த வெத்தலை பாக்கு எல்லாம் போட்டு நல்லா மென்று வாசல்ல எல்லாம் துப்பிட்டு போயிட்டு இவக்கா விழுந்தி வரா. விழுந்தி வருவோம், ஒன்னா ஒரு கீரையா இருக்குன்ட்டு அப்படியே அறுத்து நல்லா தின்னு ஒரு மாசமா போகவே இல்லை வேலைக்கு. யாரு? அவதான் பக்கத்து வீட்டில் சாமியை ஏமாத்திட்டு போய் பார்த்தா. அவ அந்த ஒரு மாசமா அந்த கீரையை சாப்பிட்டுக்கிட்டு வேலைக்கு எங்கேயும் போல. கதை அப்படியே மாசமாயிட்டா. சொல்லுமா சொல்லுமா. அப்புறம் பிறந்த வச்சா பண்டி என்ன செய்யுது, பண்டி புள்ளியாச்ச யாரும் சேர்க்க மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு இவளே வளர்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு கோயில், அப்போ போயிட்டு அவன் போயிட்டு கோயிலில் போயிட்டு கும்பிட போகிறப்ப ஒருத்தன் மேலே மரத்த மேலே ஏறி பார்க்கணும், இந்த பண்டி எப்படி கும்பிடுது, இது ஏன் வந்துச்சு கோயிலுக்கு அப்படின்ட்டு. பண்டி உருவத்துல தான் இருக்கு. அப்படின்ட்டு மேலே ஏறி பார்க்கணும், மரத்த மேலே ஏறி பார்த்தா அவ இந்த உருவத்தை பண்டி உருவத்தை கழட்டிட்டு போய் குளிக்கிறப்ப அவன் மண்டையே சுற்றி வச்சான். யாருக்கு? ஏன்னா சூரியன் புள்ள எப்படி இருக்கும், சூரியன் அப்படி மண்டை சுற்றி விறுவிறுன்னு வந்து ராஜா கிட்ட சொல்றான்னா, இந்த பொண்ணு எனக்கு வேணும். பண்டிடா மம்பு இருக்குது எப்படி, மம்பு இருக்குது எப்படி, பண்டி பிள்ளைய போய் கேட்கறான். பண்டி பிள்ளைய போய் வேணாண்டா, நீ கல்யாணம் பண்ணா அது கல்யாணம் பண்ண இல்லாட்டினா நான் செத்துன்றான் ராஜா மகன். சரின்னு கல்யாணம் பண்ணாங்க. எல்லாரும் தூங்கணும் பிற்பாடு பானையில் போட்டுக்கிட்டு விழுன்னு தின்னுபிட்டு. யாரு? அவ அந்த பண்டி பொண்ணாயிட்டாளா? இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டான். அவன் கல்யாணம் பண்ணிட்டு சோறு சாப்பிடுனா எப்படி சாப்பிடுவா, ஆளுங்க இருக்கா.
ஆளுங்கெல்லாம் தூங்கினப்புறம் என்னடா பானை சட்டி சத்தம் கேட்குது, என்ன மெதுவாக புருஷனக்காரன் வந்து பார்த்தான். பார்த்தா இவன் சோறு திங்கிறான். திங்கிறப்ப அந்த உடைய எடுத்து போய் நெருப்பு நல்லா கொளுத்தி அந்த நெருப்புல போட்டான். இது அவன் போட்டிருந்தாள் அந்த உடை. உடை என்ன உடையா அது? அது என்ன உடை? பண்டியோட உடை. அதை எடுத்து நெருப்புல போட்டான். போட்டா எப்படி போடுவா? அது போட்டாதான் அவ பண்டிகை தெரியும்.